ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதம். ஆடி மாதத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சக்தி மாதம். இந்த மாதத்தில் நம்ம பெண் தெய்வங்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கூடுதலான பலனை பெறலாம்ங்க. சப்த கன்னியர் வழிபாடு அப்படிங்கிறது, அதாவது 7 கன்னிமாரை இந்த ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கை மீது பலன் கிடைக்குங்க. சப்த கன்னியர் கூப்பிட்டதுன்னா ஓடோடி வரக்கூடிய தெய்வங்கள். ஆடி பெருக்கன்னைக்கு, ஆடி 18 அன்னைக்கு சப்த கன்னியர் வழிபாடு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் செய்வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டிலையே சப்த கன்னியர் வழிபாடு செய்கிறது நல்லது. ஆடி மாதம் அப்படிங்கிற இந்த மாதத்தில் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து 5 தெய்வங்களுக்கான மந்திரம், அதாவது விநாயகர் பெருமானுக்கான மந்திரம், முருகப்பெருமானுக்கான மந்திரம், லக்ஷ்மி தாயாருக்கான மந்திரம், சிவபெருமானுக்கான மந்திரம், துர்காதேவிக்கும் உரிய மந்திரம், இந்த 5 தெய்வங்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப செல்வ செழிப்பு அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாச்சகம் கூடி கிடைக்கும், கிரகலக்ஷ்மியின் அருள் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும். எந்த இல்லம் தெய்வீகமாக இருக்கிறதோ, எந்த இல்லத்தில் லக்ஷ்மி கடாச்சகம் குடிகொள்கிறதோ அந்த இல்லத்தில் கிரகலக்ஷ்மி அருள் நல்ல முறையில் இருக்கும். கிரகலக்ஷ்மி அருள் நல்ல முறையில் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வராதுங்க. வருமானம் பெருகும். ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாவே கிரகலக்ஷ்மியும் கஜலக்ஷ்மியும் தான். ஒரு கோவிலே நல்லா செழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல லக்ஷ்மி தாயாரின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலில் உள்ள இறைவனுக்கே சிறப்பான பூஜையும் அந்தந்த நேரத்திற்கான நெய்வேத்தியம் கிடைக்கும். அப்போ நம்ம வீடு அப்படிங்கிற இந்த இல்லத்தில் கிரகலக்ஷ்மியுடைய அருளும் கஜலக்ஷ்மியின் அருளும் கிடைக்கணும் அப்படின்னா குத்து விளக்கு பூஜை அப்படிங்கிறத இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யணுங்க. 5 வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் குத்து விளக்கு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா 5 தெய்வங்களுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம். 5 வெள்ளிக்கிழமையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இதற்கு அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான் தேவைப்படும். ஒரே 1 மணி நேரத்தை ஒதுக்கி நம்ம குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இல்லத்தின் தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருக்கும், தெய்வீகம் குடிகொள்ளும், லக்ஷ்மி கடாச்சகம் நிறைந்து இருக்குங்க. எப்போவுமே ஒரு வீடு அப்படிங்கிறது கோவிலாக காட்சி கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு சில வீட்டுகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா எப்படா எந்திரிச்சு வெளியே வருவோம் அப்படின்ட்டு இருக்குவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட மனசு தெளிவாக இருக்கணும், அவங்களுடைய மனநிலை நல்ல மனநிலையாக இருக்கணும். அப்போ நம்ம வீட்டில் கெட்டதே நினச்சிட்டு வர்றவங்களுக்கு கூட நல்ல மனநிலையை கொடுக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் நம்ம இல்லத்தில் இருந்தால் தான் நமக்கு எந்தவித கெடுதலும் கிடைக்காது, எந்தவித கெடுதலும் நடக்காது. நம்ம சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கும்பிடுற தெய்வம் நம்ம கூடவே வரணும். வீட்டில் மந்திரங்கள் ஒலிக்கணுங்க. நம்ம வாயால் நம்ம மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபாடு செய்கிறப்ப, நம்ம வாயால் இறைவனுடைய நாமங்களை சொல்லி இறைநாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக இல்லத்தில் இறை அருள் கூடி கிடைக்கும். நம் உள்ளத்திலும் இறைவன் ஜோதி வடிவில் எப்போவுமே நிறைந்து இருப்பாருங்க. குத்துவிளக்கு அப்படிங்கிறது முப்பெரும் தேவியரையும் மூர்த்திகளையும் கொண்டது. அடிபாகத்தில் பிரம்மாவும் சரஸ்வதி தாயாரும் இருப்பாங்க. நடுபாகத்தில் விஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க. மேல் பாகத்தில் சிவபெருமானும் ஆதிபரா சக்தியும் இருப்பாங்க. அப்போ இந்த 3 தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்குங்க. மந்திரங்கள் சொல்வதால் நம் இல்லத்தில் நிறைந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும். வாங்க 5 தெய்வங்களுக்கான மந்திரத்தை பார்க்கலாம். நல்ல பித்தளை குத்து விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. 5 முகம் கொண்ட குத்து விளக்கை நல்லா சுத்தமாக கழுவி சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. தலவாழை இலை அல்லது பித்தளை தட்டெடுத்து பச்சரிசி பரப்பிக்கோங்க. பச்சரிசி மேலே குத்து விளக்கை வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி இந்த 5 தெய்வங்களுக்கான வழிபாடு செய்யுங்க. முதலில் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யணும். அதற்காக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு வெத்தலை பாக்கும் ஒரு வாழைப்பழமும் நெய்வேத்தியமாக வைங்க. இந்த குத்து விளக்கில் எல்லா தெய்வங்களும் நிறைந்து இருக்கிறதால இவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம், நம்ம வீட்டில் என்ன பிரசாதம் இருக்கோ அந்த பிரசாதத்தை வைக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம். முடிஞ்சால் தேங்காய் பழம் உடச்சி வச்சு சாமி கும்பிடலாம். தேங்காய் பழம்னா உடச்சி வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு வெத்தலை பாக்கும் வாழைப்பழத்தையும் வச்சுட்டு
கொஞ்சமாக அட்சதை கலக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளி நாணயங்கள் அல்லது நாணயங்கள் இருந்தால் அந்த காசு சாதாரணமாக 5 ரூபாய் நாணயங்கள் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பின்பு பூக்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குத்து விளக்கில் இப்போது முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் குடிகொண்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு விளக்கேற்றி வைக்கணும். குத்து விளக்குக்கு இருபுறமும் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. கையில் சிறிது உதிரி பூக்களை எடுத்துட்டு விநாயக பெருமானை நல்லா மனமுருக வழிபாடு செய்துட்டு ஞான கணேசா சரணம் சரணம், ஞான கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞான நந்தா சரணம் சரணம் என்ற இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்துட்டு மஞ்சள் பிள்ளையார் மீது பூக்களை போட்டு வழிபாடு செய்யுங்க. அதன் பின்பு முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி முருகனுக்கு உரிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சிரி பாகா நமோ நம, அருள் தாராய். சிவபெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்ற இந்த மந்திரம் சொல்லி சிவபெருமானை நல்ல மனமுருக வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானையும் அன்னை ஆதி பராசக்தியும் வழிபாடு செய்துட்டு நாராயணரையும் லக்ஷ்மி தேவியும் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. ஓம் தீபலக்ஷ்மியே நமக, ஓம் ஜோதி லக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் வரலக்ஷ்மியே நமக. இந்த மந்திரம் சொல்கிறப்ப நாணயங்களையும் அட்சதையும் பூக்களையும் எடுத்து வச்சு ஒன்றாக சேர்த்து வைத்து குத்து விளக்கு மேலே போடுங்க. இந்த மந்திரம் சொல்கிறப்ப குங்குமத்தால் அர்ச்சனை சொல்லி இந்த மந்திரம் சொல்லுங்கள். இந்த மந்திரம் பெண்கள் சொல்கிறப்ப சர்வ மங்களமும் கிடைக்குங்க. தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்திருக்கும், தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட கிடைக்குங்க நமக்கு. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எளிமையான முறையில் குத்துவிளக்கு பூஜையை வீட்டில் ஏற்றி ஆடி வெள்ளையில் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறுங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கான மந்திரங்கள் சொல்கிறப்ப விநாயக பெருமானுக்கு மந்திரம் சொல்கிறப்ப உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. சிவபெருமானுக்கு மந்திரம் சொல்கிறப்ப பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. லக்ஷ்மி தாயாருக்கு மந்திரம் சொல்கிறப்ப அட்சதையும் நாணயங்களும் எடுத்து வைத்து அர்ச்சனை பண்ணுங்க. நம்ம தாயாருக்கு ஆதி பராசக்தி துர்காதேவிக்கு மந்திரம் சொல்கிறப்ப குங்குமத்தால் அர்ச்சனை போட்டு வழிபாடு செய்யுங்க. பூஜை முடிவில் குத்து விளக்குக்கு கற்பூர ஆராத்தி காண்பித்து நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரசாதத்தை வீட்டில் உள்ளவங்களோட பகிர்ந்துட்டு நல்ல முறையில் இறையருள் பெறலாம். இந்த பூஜை செய்கிறதால இல்லத்தில் இறையருளும் உள்ளத்தில் இறையருளும் கூடி கிடைக்குங்க. எல்லாருக்கும் வாழ்வில் எல்லா விதமான சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை 4 பேர் கூட பகிர்ந்து. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.